நம்முடைய சர்வதேச விவகாரத்தில் வல்லுநரான பேராசிரியர் திருமாறன் அவர்கள் இணைகிறார். பேராசிரியர், ஒரு 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 குழப்பமாக ஒரு மிக்சட் மெசேஜிங்காக தான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்கிறது. இது எங்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுல தான் இருக்கு. நீங்க என்ன டீகோட் பண்றீங்க முக்கியமா? வணக்கம் நமது நேயர்களுக்கு. இன்னைக்கு ஒரு பேசியிருக்கிறது ட்ரம்ப் உடைய இந்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் a clear political மெசேஜ். அவர் இப்பொழுது இந்த ஒரு மாத காலம் ஈரான் வார்ல பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே அவருக்கு நிறைய ப்ரெஷர் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காகவே இந்த ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா நம்ம பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா பழைய ரெஜிமே இதை பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணல. என்னுடைய ரெஜிம் முடிகிறதுக்குள்ளேயே நான் இந்த ஈரான் வாரை முடிப்பேன். அதனாலதான் இப்ப சொன்னது போல பாத்தீங்கன்னா நிறைய வாருடைய டியூரேஷன் அவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எவ்வளவு நேரம் 1 year பண்ணோம், செகண்ட் வேர்ல்டு வார்ல 3 years பண்ணோம், வியட்நாம் வார்ல 19 years வார் பண்ணோம். ஸோ இந்த வார் அவ்வளோ ப்ரொலாங் வாரா இருக்காது. இன்னொரு ஒரு அஷூரன்ஸ் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 weeksல 2-3 weeksலேயே இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னது பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. ஸோ டீல் பண்ணல, அவங்க ஈரான் டீலுக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்கல அப்படின்னாக்கா வி ஆர் ஹிட் தி ஆயில் பேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெஜிம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு ஆட்சி மாற்றத்தை எதுக்காகவே வைக்கல அப்படிங்கிறாரு. அது ஒரு பச்சை பொய் இல்லையா? அவர் தொடங்கி ஆமா, அப்படியே ஒரு பெரிய பாரடாக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காரு. முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே சொன்னாரு ஒன்லி திங் வி நீட் ரெஜிம் சேஞ்ச். இப்ப என்ன சொல்றாரு, நாங்க ரெஜிம் சேஞ்ச் கேட்கல, ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடுச்சு அப்படின்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நடந்துச்சுங்கிறாரு, 3 ரெஜிம் நடந்து மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது நிறைய ஆட்களை கொண்டுட்டோம், அதனால ஒண்ணுக்கு ஒரு ரெஜிம் ஒரு கணக்கு போடுறாரு போல. இந்த ஈரானியன் சொல்லியிருக்காரு. இது ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் தாங்க. அவர் சொன்னது போல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 minutes பேசுனதுக்கும் அவரே அதை மாத்தி தான் பேசியிருக்காரு. ஈரான் இப்ப கம்ப்ளீட்டா அனிலேட் ஆயிடுச்சு, நியூக்ளியர் இல்ல, நாங்க நேவிய நாங்க கொலாப்ஸ் பண்ணிட்டோம், அவங்க ஏர்ஃபோர்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னவரு மறுபடியும் என்ன சொல்றாருனாக்கா அவங்க டேர்ம்ஸ்க்கு வரலன்றதுதான் சொல்றாரு. ஹேண்டிலேட் பண்ணா கூட இன்னும் ஈரான் ஸ்டில் இஸ் நாட் வித் டீலிங். பட் ஈரான் ரெஃப்யூஸ் பண்றாங்க, நாட் இன் எனிவே நெகோசியேட்டிங் வித் யூஎஸ் சொல்லிட்டாங்க. பட் இவர் என்ன சொல்றாரு, இன்னும் நாங்க டயலாக்ஸ் போயிட்டு இருக்கு. இஃப் ஈரான் இஸ் நாட் கம் டு அவர் லைன் அப்படின்னாக்கா we will attack their oil base அப்படின்றது கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. பட் இது பொலிட்டிக்கல் மெசேஜ் அவங்க நாட்டு மக்களுக்கு தான் சொல்லியிருக்காருங்க. ஒரு மொரால் பூஸ்டிங் மாதிரி சொல்லியிருக்காரு. அதோடைய விளைவு ஈரானுடைய எண்ணெய் வளங்களை, ஈரானுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ணா the Gulf energy infrastructure is very much exposed. அது ஒரு லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படின்னு ஈரான் வைத்திருக்கிறது. அது இந்த எஸ்கலேஷன் லேடர்ல இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகுது. அது ரொம்ப ஆபத்தான விளைவுகள் ஏற்கனவே எனர்ஜி மார்க்கெட்ஸ்ல நம்ம பார்க்கின்றோம். அது இன்னமும் கூட ஒரு ஆபத்தான நிலைய உலக பொருளாதார சந்தையில உருவாக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இது ஒரு செல்ஃப் மோட்டிவ் சொன்னாரு பாருங்க. எங்களுக்கு அந்த ஆயில் தேவையில்லை, we have Venezuela with the second largest resource Venezuela தான், அங்கிருந்து நாங்க எடுத்துக்கிறோம், யுஎஸ்ஏ எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு ஆர்மஸ்ல இருந்து வரணும்னு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பட் நீங்க 1 month வார்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ப்ரெஷர் ஹஸ் கம். ஆயில் கிரைசிஸ் நம்மலாம் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். இன்னும் இது டீப்பனிங் போக போக the crisis will be blown out. இது என்டையர் நேஷனும் வேர்ல்ட் நேஷன்ஸ் இஸ் வாட்சிங். அமெரிக்கா பொருளாதார சந்தையில, அமெரிக்க எண்ணெய் சந்தையில அது விலை உயர்ற மக்கள் உணர்றாங்க. இன்னைக்கு அமெரிக்கா தன்னிறைவை பெற்றிருக்கலாம், வெனிசுவேலால இருந்து பெறலாம். ஆனாலும் இது ஒரு குளோபலைஸ்ட் ஆயில் மார்க்கெட்டுங்கிறதுனால அந்த ஆயில் பிரைஸ் ஹைக் அமெரிக்காலையும் உணரப்படுகிறது. இந்த போர் தொடங்கியதுல இருந்து இப்போ அதிகமாக ஆயிருக்கிறது. சோ அமெரிக்காவும் கூட தன்னை இன்சுலேட் பண்ணிக்க முடியாது இந்த குளோபல் ஆயில் ஸ்டாக்ஸ்னால அப்படிங்கறத பார்க்கிறோம். இன்னைக்கு அமெரிக்கா ஒரு நெட் எக்ஸ்போர்ட்டர் தான், அதுல மறுக்கிறதுக்கு இல்லை. பட் ஆனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய எரிசக்தி வல்லுநர்களே சொல்வது இதுல இருந்து நம்ம இன்சுலேட் ஆக முடியாது. சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அமெரிக்கா சில எண்ணெயை
இம்போர்ட் செய்யவும் செய்கிறது. சோ அது அமெரிக்காவையும் பாதிக்கும். சோ இந்த ஒரு கவலைகள்ல தான் அவர் வந்து அந்த மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துறாரு, அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறாருங்கிறத பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் திருமாறன். தேங்க்யூ வெரி மச். ரைட், இப்ப டொனால்ட் ட்ரம்ப் உடைய நீண்ட பிரஸ் கான்பரன்ஸ பார்த்தோம். நம்மோட பார்த்திபன் இணைந்திருக்கிறார் விஷால். இன்ஃபேக்ட் பார்த்திபன் இதுல அவரு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், பார்த்திபன் இதுல அங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம ஆப்லிட்டரேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அதே வேளையில அதை தொடர்ந்து தாக்குவோம் அப்படிங்கிறாரு. அதுலயும் ஒரு மிக்சட் மெசேஜிங் இருக்கிறத பார்க்கின்றோம். நேர்களுக்கு சொல்வது என்னவென்றால், சர்வதேச வல்லுநர்களும் ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது அங்க ஈரானுடைய அணுசக்தி வல்லமை அப்படிங்கிறது இன்னமும் இருக்கு. ஒரு 450 கிலோ அளவுக்கு ஒரு ஹைலி என்ரிச்டு யுரேனியம், 60% அப்படிங்கிற அளவுக்கு ஹைலி என்ரிச்டு யுரேனியம் வச்சிருக்கிறாங்க. அதை 90% மாத்தினான்னா அது ஒரு ப்ராசஸ். அது ஈரான் கற்றிருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பெற முடியும். சோ அந்த ஈரானுடைய நிலையையும் அமெரிக்கா இன்னும் மாற்றிடல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த வல்லமை ஈரானிடம் இன்னமும் மாற்றுவதற்கான வல்லமை எண்ணமும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். ஹரி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர் சவுதி அரேபியாவில் MBS முகமது பின் சல்மான் வந்து இதை எஸ்கலேட் பண்ணணும், ஈரான் ஆரம்பிச்சிட்டோம், இதை வந்து முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்களுக்கு கன்வே பண்ணதா செய்திகளை நிறைய நாம பார்த்தோம். மற்ற நாடுகள், வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட நிலைப்பாடும் இப்படியே தான் இருக்குதா, இல்லை அவங்க ஒரு மாறுபட்ட ஸ்டாண்ட் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த போர் தொடங்க கூடாது அப்படின்னு அவங்க எல்லாம் ஆரம்பத்துல எண்ணினாங்க. ஏனென்றால் இது வந்து ஒரு எஸ்கலேஷன் போகும். ஏன்னா இதோடைய ஈரான் என்ன செய்யும்னு சவுதி அரேபியா 2019 பார்த்திருக்கிறது. ஹூத்திகளால அவங்க தாக்கப்பட்டாங்க. ஈரான் தாக்குதல்ல அவங்களுடைய எண்ணெய் வளங்களும் அவங்களுடைய நகரங்களும் 2019 பாதிக்கப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த மெயின் பிக்சருக்கான ட்ரெய்லரை அவங்க முன்னாடியே பார்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் எதிர்நோக்கி தான் இது வேண்டாம், இது பெருசாக்காதீங்க, எஸ்கலேட் பண்ணாதீங்கன்னு தொடக்கத்துல சொன்னாங்க. ஹேவிங் டன் தட், இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ரெஜிம தலைமைய கமேனியை கொண்டுட்டாங்க, பாதியில போயிட்டாங்க. அதோட பிரண்டை இப்ப ஃபேஸ் பண்றதுனால இது பாதியில முடிச்சிடாதீங்க, ஏனென்றால் இது இன்னமும் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஜிம். சோ இது வந்து இருக்குமானா அவங்க வந்து ருசியும் கண்டுட்டாங்க. இவங்களெல்லாம் தாக்கினா அது வந்து இது ஒரு சாஃப்ட் பெல்லி, இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு. சோ பாதியில விட்டுட்டா அதோடைய பாதிப்பையும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை தொடங்காதீங்கன்னு சொன்னவங்களும் அவங்க தான். இதுல பல நாடுகள் சரி started it. நீங்க வந்து பாதியில விட்டுட்டு ட்ரம்ப் சொல்வது போல ஓடினா அதோடைய பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்கும். ஈரானுடைய நெய்பர்ஸ் இவங்க தான். அமெரிக்கா போயிடும். ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்துவது இவங்களுடைய எண்ணெய் வளம் தான், இவங்களுடைய எரிசக்தி வளம் தான். பாதிப்பு இவங்களுக்கு தான். சோ இது வந்து பாதியில விட்டு போகாதீங்கன்னு அழுத்தங்கள் கொடுப்பதா செய்தி. அதுவும் எல்லோரும் ஒரே குரல்ல இல்ல. அவரு இப்ப சொன்னார் இல்லையா, UAE, சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிங்க, இது வந்து தேவையில்லாத விஷயம் தான், ஆனா now that it is started முடிச்சிருங்க, இன்னும் தீவிரப்படுத்துங்க, ஈரானை இன்னும் வல்லமை குறையுங்க அப்படின்னு இவங்க வலியுறுத்ததா செய்தி. கத்தார் போன்ற நாடுகளுக்கு வேற என்ன இருக்கு? காரணம் என்னன்றா, சவுத் பார்க் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஈரான்ல ஒரு ஆயில் ஃபீல்டு இருக்கு. அதை வந்து கத்தாரும் ஈரானும் சேர்ந்தே தான் ஓன் பண்றாங்கிறத பார்க்கின்றோம். அவங்களுக்கு அதுல ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறது. பஹ்ரைன் பாத்தீங்கன்னா, பஹ்ரைன் வந்து அங்க இருக்கிற ஆட்சியாளர் வேற மதத்தை சேர்ந்தவர், அதாவது வேற பிரிவை சேர்ந்தவர், மக்கள் வந்து ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. சோ ஈரானால அங்க கிளர்ச்சிகளை ஏற்படுத்த முடியும். சோ இந்த பல நாடுகள் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாராங்க அப்படிங்கும் போது பாதியில விட்டு அமெரிக்கா யூனிலேட்டரலா வெளியேறும் போது அதோடைய பாதிப்புகளை அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதுல ஒரு டிலமா இருக்கிறத பார்க்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.